வெந்து தணிந்தது காடு, சும்மா ஒரு ட்ரிப்புக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, கூல் சுரேஷ் அண்ணாக்கு ஒரு வணக்கத்தை போடு. ஹாப்பி பர்த்டே சேலமாரா, பர்த்டே சேலமாரா, ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணம். ஓகே வாங்க. ஏமா பைப்ரா அதெல்லாம் இவட்ட கொடுத்து. யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களை சந்திக்க வந்ததில் இந்த கூல் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான். வெந்து தணிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு. எஸ்டிஆரின் 10 தலை, யாழ்ப்பாணம்னா கெத்து தலை. என்னுடைய 2 கண்கள் சந்தானம், சிம்பு. மஞ்சள் வீரம் படத்தை பற்றி என்ன சொல்றீங்களா? ஸோ நான் ஹீரோ, மேடம் ஹீரோயின். இலங்கையில் உள்ளவங்க எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க பாருங்கள். அதனால் ரசிகர்கள் இல்லை என்றால் இந்த கூல் சுரேஷ் இல்லை. 2026 சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். வெந்து தணிந்தது காடு, சும்மா ஒரு ட்ரிப்புக்கு வணக்கத்தை போடு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திச்சிருக்கின்றேன். அதுக்குமே இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எதுக்காக அப்படின்னா சாப்பாடெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்காக இல்லை, இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கிறேன். அதுக்கும் தென்னிந்தியாவிலிருந்து, அதாவது கூல் சுரேஷ் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்திருக்கிறேன். இப்போ அவர் சொன்னதுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய டயலாக்கள் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். வெந்து தணிந்தது காடு, கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு அப்படின்ற நிறைய பஞ்சு டயலாக்கள் அப்படின்னு எல்லாமே நிறைய இருக்கும். அப்ப அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறார். அப்ப அவர் இன்னைக்கு சந்திச்சு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். கொஞ்சம் கலக்கலப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பிடிச்சிருந்தா இல்ல இது சம்பந்தமா ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. வாங்க இன்னைக்கு அவர்கிட்ட கதைச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ எடுப்போம். முதலில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த உங்கள் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் தமிழ் தாய் உறவுகளான இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களை சந்திக்க வந்ததில் இந்த கூல் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட ஃபோன் நம்பர் 9566268172. எதற்காக என்னோட ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா பேர் என்னோட பேரை பயன்படுத்தி சில திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றக்காக தான். ஏன்னா சில பேர் எனக்கு கூல் சுரேஷ் தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்க. சில பேர் எனக்கு கூல் சுரேஷை தெரியும், அவரை எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இல்லை மற்ற நிகழ்ச்சிகளுக்கு, காலேஜ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிப்பதாக சில தகவல் வருது. அவங்க பணத்தை ஏமாந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா நான் பல வெளியிடங்களுக்கு, பல இடத்துக்கு ஆடியோ ரிலீஸு, ஃபங்க்ஷனு அதெல்லாம் போகிறதுனால அந்த இடத்துல நிறைய பேர் என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க காமிச்சு எனக்கு கூல் சுரேஷை தெரியும் அப்படின்னு சொல்லி சில திருட்டு வேலைகள் பண்ணுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதனால் அந்த மாதிரி தகவல் எதுவும் வந்தாக்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்ட பிறகு அது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 9566268172 இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். இன்னைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சேலம் ஆர்ஆர் ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய கடையான இங்கே ஜஃப்னாவில் இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் கடைக்கு தான் வந்திருக்கேன். வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டலையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரான திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் அருகில் உள்ள திருநெல்வேலி அந்த ஏரியாவில் ஒரு 200-300 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள், பையி, ஸ்கூல் பேகு, டேபிள், சேரு, அப்புறம் பிரியாணி, நல்ல சுவையான உணவு, பிரியாணி, ஐஸ்கிரீமு, கேசரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பொங்கல் விழா அங்கே பொங்கல் வச்சு நல்லா சிறப்பாக அந்த மக்களை மகிழ்விச்சோம். ஏன்னா ஏதோ இன்னைக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இறந்த பிறகும் நம்மளை பற்றி பேசி கொண்டு தான் இருக்கு, இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு எனக்கு தெரிந்து இதற்கு முன் நம்
இதே ஸ்ரீலங்காவில் பிறந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அதன் பிறகு நான் மதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள், அதன் பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை தான் நான் நேரடியாக பார்க்குறேன். இதை நான் ஏதோ உங்களுக்கு வீடியோ மூலமாக பேசுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நிறையா பேர் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் பாட்டுக்க ஓப்பனாக எந்த இடமா இருந்தாலும் அடித்து பேசிட்டு போயிருவீங்கண்ணா அப்படின்னு நீங்கள் நிறையா இடத்துல நீங்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனாலே நான் நிறையா இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நான் பொய்யே பேசுறதில்லை. பொய் பேசுவதனால் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது இல்லாமல் அந்த ஒரு பொய் பேசினாக்க அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னமும் பல பொய் பேச வேண்டியது இருக்கும். அதனால இந்த ஒரு நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எதற்காக உணவுக்கு மட்டும் ஐயா இம்பார்ட்டன்ட் தராரு அப்படின்னாக்க, அவர் சிறு வயதாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டவர். சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம் எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. நேற்று கூட சொல்லிட்டு தான் வந்தார். சாப்பாட்டுக்கு சிறு வயதாக இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நானே ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது. நான் கடனாக வாங்கிட்டு அதை சமைச்சு அந்த சாப்பாடை விற்று அந்த காசை எடுத்துன்னு போய் கடைக்கு கொடுப்பேன். இப்படி நான் கொடுக்குறத பார்த்து மளிகை கடைக்காரர் என் மீது ஒரு நம்பிக்கை வச்சு, இல்லை தம்பி நீ எடுத்துன்னு போய் முதல்ல சமைச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர், அந்த மளிகை கடைக்காரர் மாதிரி நல்ல மனிதர் இவர்களை சுற்றி இருந்ததால தான் இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்மளுடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்கள். ஸோ ஐயா அவர்கள் மூலமாக இன்னைக்கு பாலாஜி அவர்கள் தான் இந்த கடையோட முதலாளி இந்த பிரான்ச்சுக்கு. ஸோ அவர்கள் மூலமாக நமது இலங்கை மக்களை, யாழ்ப்பாண மக்களை, தமிழ் உறவிகளை, தங்கச்சிகளை, தம்பிகளை, அண்ணங்களை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரையும் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை, யாழ்ப்பாணம்னா கெத்து தலை. வெந்து தணிந்ததுக்காக கூல் சைஸ் அண்ணாக்கு ஒரு வணக்கத்தை போடு. அப்படி உங்களுக்கு மைக் இல்லையா? எனக்கு இருக்கு, அந்த மைக் இல்லை. உள்ள வச்சிருக்கீங்க? அப்படியாம்மா? மைக் இருக்கா? பாத்தியா, இலங்கையில் உள்ளவங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்காங்க பாருங்க. இப்போ நாங்களாம் தமிழ்நாட்டுக்காரங்க மைக் இருக்க தெரியுது, அவங்க மைக்கு ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. வெந்து தணிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு. ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னோட பேர் வைஷ்ணவி. வெந்து தணிந்தது காடு, தங்கச்சி வைஷ்ணவிக்கு வணக்கத்தை போடு. ஓகே அண்ணா, எப்படி இருக்கிறீங்க நீங்க? பார்த்தா தெரியுமாம்மா எப்படி இருக்கிறேன்னு? அது உண்மைதான். இப்ப வெளியில நாங்க வீடியோக்கு ஒரு ஆக்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான அவங்களுடைய வாழ்க்கைன்றது வேற மாதிரி இருக்கு, வீடியோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதாவது நம்மளை சுற்றி சில அசம்பாவிதங்கள் இருக்க தான் செய்யும். மனசு சுத்தமாக இருக்கு, அதனால மனசை சந்தோஷமாக வச்சுருக்கேன். அதனால ஹாப்பி. பார்க்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, வெரி கூல். அது சும்மா ஸ்டைலு தான்மா. நான் ரொம்ப கூலானவன், எதை பற்றியும் பெருசாக கேர் பண்ணுறதில்ல. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் வாழ்ந்ததுக்கான ஒரு இது இருக்கணும் அப்படின்றது. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட எல்லாருமே கேட்க முடியாது நினைக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, உங்களுக்கும் எஸ்டிஆர் இருக்குமான தொடர்பு என்ன, அதற்காக சொல்றீங்க? எல்லாருக்குமே தெரியுமே, என் தலைவன் தானே தலைவன், தமிழ்நாட்டின் சிங்கம், நாளைய முதல்வர், வருங்கால பிரதமர் அப்படின்றது எல்லாருக்குமே. என்னுடைய ரத்தம், நாடி, நரம்பு எல்லாமே சந்தானம் அவர்களும் சிம்புவும் அவர்களும் தான் இருக்கிறாங்க. என்னுடைய 2 கண்கள் சந்தானம், சிம்பு இருக்குது. ஓகே, இப்போ முதல் எல்லாமே உங்களோட படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு ரவுடியா வருவீங்க, அதுவும் அப்படியான ஒரு டெரரான ரவுடியா இருக்கீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, இப்ப நல்ல காமெடியா நல்ல கூலா இருக்குங்க. அதுக்கான மாற்றத்துக்கான காரணம்? இப்போ ஹீரோவா நடிக்கிறேன், ஒரு 3 படம் ஹீரோவா நடிக்கிறேன், எல்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இப்போ பார்த்தா தெரியலையா, ஹீரோ லுக் இல்லையா? நீங்க பெரிய ஹீரோ, இங்க எல்லாரும் நிறைய பேர் ஃப்ரெண்டு. ஸோ நான் ஹீரோ, மேடம் ஹீரோயின் இல்லைங்களா? அந்த கேமராவை ஆன் பண்ணிட்டு இருக்க அவங்களும் ஒரு ஹீரோயின். ஸோ அதனால் இப்போ இருக்க காலங்கள் மாற மாற ஒரு ஹீரோயிசமாக மாற வேண்டியதான். சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் 2-3 படங்கள்ல எல்லாம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. மஞ்சள் வீரன் படத்தை பற்றி என்ன சொல்கிறீங்களா? மஞ்சள் வீரன் கிட்டத்தட்ட ஒரு 50% படம் முடிஞ்சுது. ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
மற்றபடி தகவல் எல்லாமே இயக்குனர் தான் அந்த படத்தை பற்றி சொல்லுவார். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா பல கான்ட்ரவர்சி வருது இல்லையா, அதனால் அந்த படத்தை பற்றி நான் பேச வேண்டாம் அப்படின்றதுனால அது சொல்லாமல் இருக்கு. நல்லா இருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப ஏதாவது ஒரு படங்கள் வந்ததுன்னா நீங்க ரிவ்யூ கொடுக்க போயிருவீங்க உடனே. அதுக்குமே இப்ப உடனே நீங்க கோட் படத்துக்கு போனீங்களே, ஆட்டோ கொண்டு போனீங்க, அது என்னடி நீங்களே யோசிப்பீங்களா இல்ல உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்களா? இல்லை, அதாவது இதுதான் என்னுடைய கிரியேட்டிவிட்டி. அது எது பண்ணாலும் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய, ஏன்னா கலைஞன் அப்படின்னாலே ஒரு ஒரு வித்தியாசம் தெரியணும் இல்லையா, அதனால் படம் சார்ந்து என்னவோ அதை அந்த கண்டென்ட் பண்ணுவேன். ஆனாலுமே நிறைய பேர் உங்களை மீன்ஸ் செய்யறதும் சரி, உங்களை கலாய்க்கிறதும் சரி செய்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மீம்ஸும் சரி இல்லை அதை கமெண்ட்டும், நீங்கள் கமெண்ட்டை வச்சு சொல்கிறீங்க, அதில் லைக் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். கமெண்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும், லைக் ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா, கமெண்ட் பண்ணுறது அதுதான் அவங்களோட வேலை, லைக் பண்ணுறது அதுதான் அவங்களோட வேலை. அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை பண்ணுறது தான் என்னுடைய வேலை. நான் யாரையும் திட்டலை இல்லையா, பொய் சொல்லலை, திருடலை. அதனால் அடுத்தவங்க அவங்களோட குணம் அதுதான், என்னுடைய குணம் இதுதான். நான் மற்றவங்கள மகிழ்விச்சிட்ருக்கேன் அப்படின்றது என்னுடைய இது. ஓகே, நீங்க என்னதான் செய்தாலுமே உங்களுக்கு அதாவது கூல் ஸ்ரேஸ் அப்படின்ற ஒரு தனி ஒரு ரசிகர்கள் இருக்கு, கட்டாயம் இருக்கு. ரசிகர்கள் செய்தாலும் உங்களுக்கு கத்தி கூச்சல்றதுக்கு இருக்கிறாங்க. அவங்களை நினைச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட பாருங்க, இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தப்போ ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய வரவேற்பு. இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க இங்கே எவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு. வர மாலை கூட பாருங்கன்னா கழட்டலை. ஸோ அப்படின்போ நம்மளை சுற்றி எப்போவுமே ரசிகர்கள் பட்டாளாக இருக்கான். அதனால் ரசிகர்கள் இல்லை என்றால் இந்த கூல் சுரேஷ் இல்லை. உண்மைதான், உண்மைதான். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் என்ன அப்படின்னாலே சும்மா காமெடி பண்ணிருப்பார், படங்கள் ரிவ்யூ பண்ணுறது, படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பார். அதையும் தாண்டி நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னா கூல் சுரேஷ்னா இவர் தான் அப்படின்னா நீங்கள் என்னென்னு உங்களை அறிமுகப்படுத்தி சொல்லுவீங்க? மக்களுக்கு தெரியும் கூல் சுரேஷா, அவர் கள்ளங்கபடம் இல்லாதவர், உண்மையானவர், நேர்மையானவர், மக்களுக்கு உதவுபவர். கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு எனக்கு ஒரு நற்பணி மன்றம் ஒன்று இருக்குது. அந்த மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு சேவைகள் செய்துட்டு வரேன். 2026 சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதன் மூலமாக மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய போகிறேன். இதுதான் இன்றைய கூல் சுரேஷோட நிலவரம். அது சந்தை நிலவரம் மாதிரி கூல் சுரேஷ் நிலவரம். ஓகே, நீங்க என்னென்ன அரசியலுக்குள்ள போனீங்க? அந்த அரசியல் இல்லை, சினிமாக்குள்ள என்னென்னு போனீங்க நீங்க? அதற்காக சொல்றீங்க? இல்லை, அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. சும்மா அப்படியே ஜாலியாக ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்து இப்போ நான் முழு திருப்தியோட உங்களை மகிழ்ச்சிட்ருக்கேன். நான் நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் நான் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லவே எல்லாம் சொல்லிட்டேன். எங்களை தலைவரை கேட்டதுன்னு சொல்லுங்க, அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலையை அது கரெக்டாக செஞ்சிட்ருக்கான். அதனால் இன்றைக்கி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட அமைஞ்சுது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு இனிய வேலையில் உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்களா? ஐ லவ் யூ ஆல். வெந்து தணிந்தது காடு, சும்மா ஒரு ட்ரிப்புக்கு வணக்கத்தை போடு. சார் சாப்பிடுங்க சார், வெட்டிட்டாங்க. Happy birthday Salamara, happy birthday Salamara, happy birthday Salamara, happy birthday Yalpana. பாலாஜி சாருக்கு சுகர் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சமா சாப்பிடுங்க. தம்பி பிளேட் கொடுப்பா, பிளேட் கொடு. ஒரு குடி. ஓகே. சுகர்
இது அப்படி சாப்பிடாம வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. வாமா தங்கச்சி வாமா. எடுத்துக்கொண்டது ஆமா தங்கச்சி வாமா. சாப்பிட மாட்டேன். தங்கச்சி வெள்ளிக்கிழமையா? பாருங்க, ஒரு தங்கச்சிக்கு கேக்கு வாங்குறது கூட அவங்க பயப்படுறாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளா ஏமா பயப்படுறேன்? அதெல்லாம் இவர்கிட்ட கொடுத்து தங்கச்சி நீ வாமா. ஆகட்டும் பையன், ஐஸ்கிரீம் இல்ல எந்த பொருளுமே சாதாரண ஒரு நெய் 8000 இருக்கு. இன்னைக்கு நெய் 700 600 இருக்கு இல்லையா? அது ஒரு பின்னடைவு தானே. எவ்வளவு கால்நடைகள் கொண்ட பகுதி காலியா இருக்கு. அப்ப ஏன் 8000 நெய் இருக்குது சொல்லுங்க? 8000 கொடுத்து இங்கிருந்து நெய் யாரும் வாங்கிட்டு போவாங்க? அது இந்திய மதிப்பீடு ஒரு 3% பார்த்தா கூட 2500 ரூபா ஒரு இந்திய மதிப்பு. ஆனா இந்தியாவில நெய் 400 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் தரமான நெய் கிடைக்கும். இப்படி எல்லா பொருட்களுமே விலை உயர்வு. பொருளாதாரம் சரிவு மேன்மைப்படுத்துறது தொழிற்சாலை. உள்நாட்டு உற்பத்தி வேணும். உங்களுக்கு மின் நிலையங்கள் வேணும். உங்கள் மின் நிலையங்கள ஜெனரேட்டர் போட்டு ஓட்டிட்டு இருக்குது இலங்கை கவர்மெண்ட். மின்சார உற்பத்தியும் இல்லை நாட்டுல. நீர்நிலைகள், வாய்க்கால்கள், நீர்ப்பாசனம், விவசாயம், உள்நாட்டு உற்பத்தினால் மட்டுமே இலங்கை முன்னு கொண்டு வரும். இன்னைக்கு இத்தனை ராணுவம் தேவையே இல்லை. 3-4 லட்சம் பேர் மாசம் சாப்பாடு கொண்டு இருந்தா அவ்வளவு வருமானம் தான் ராணுவத்துக்கு இருக்கு. சமமா நினைக்கக்கூடிய ஒரு நாட்டுல இதெல்லாம் குறைக்கணும். குறைச்சி விவசாயத்துல கவனம் செலுத்தணும். சொந்த நாட்டு மக்கள் தமிழர்கள் மிக மிக வந்து உழைக்கக்கூடியவங்க, திறமசாலிகள். தன் கையினை பொருட்களில் ஒரு பொருளவே அவங்க உருவாக்கிடுவாங்க. ஒரு சைக்கிள் ஒன்னாங்கன்னா பிரிஞ்சு கிடக்கிற பொருளை எடுத்து உருவாக்கிடுவாங்க ஒரு பொருளை. அவ்வளவு திறமை மிக்க தமிழக விவசாயிகளை பயன்படுத்தி அன்னைக்கே கூடியால எந்த தமிழ மலையாள தமிழர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இலைகளை டீ இலைகளை பறிப்பது தமிழர்கள் தான் நீங்க வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தீங்க. அப்ப தமிழர்களுக்கு அவ்வளவு விவசாயம் தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உள்நாட்டு உற்பத்தி பெருகுங்க. நீங்க பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. நீங்க இன்னொரு நாட்டுகிட்ட கையேற்றிட்டு இருக்கணும். இவங்க எல்லாம் வளம் இல்லை. செல்வம் படிக்க பூமி, இயற்கை எளிமிழிந்த பூமி, நீர்நிலைகள் இல்லையா, கடல் வளமும் இல்லையா? உங்ககிட்ட தான் கடல் வளம். உங்க கடல் வளத்தை இன்னொருத்த வளம் போட்டு போயிட்டு இருக்கான். என்ன கதை சொல்லு? ஆமா, ஏதோ ஒரு மீனவ தெரியாம வந்து 2 மீனம் முடிக்கணும்னா நீங்க வெளியே தெரியுது. தமிழக மீனவன் பண்ணி நீங்க நாட்டிட்டு பெரிய கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி 100 கிலோமீட்டருக்கு வளைய விட்டு மொத்தத்தை அள்ளிட்டு போறதெல்லாம் உங்க கண்ணுக்கு மக்களுக்கு தெரியல. அவ்வளவு வளமிக்க நாடு. கொழும்பு தன்னுடைய வளங்களை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருங்க. புதிய ஜனாதிபதி நல்லா செய்யறாங்கிறது அறிந்தோம். இன்னும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். இன்னும் நிறைய கவனங்கள் செலுத்தி தமிழர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் உலகம் முழுவதும் 15 கோடி பேர் இருக்கிறோம். யாரோட தமிழர் பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழர்கள் என்று உலகம் முழுவதும் நம்ம 15 கோடி பேர். இந்த 15 கோடி மக்களும் நீங்க தமிழர்கள் இலங்கை அரசு நேசிக்கும் போது ஒற்றுமைப்படும். நாடு வலிமை பெறும். வல்லரசாகும். நீங்க இவங்களை பிரித்து பார்த்தா அதுக்கு கிடக்காது. சரி, இன்றைக்கு இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ஸ் ரேஸ் அண்ணா அவங்களை தான் இந்த காணொலியில நாங்க இன்னைக்கு வந்திருக்கின்ற. அப்ப அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா கலகலப்பா போயிருந்தது. அவரை பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அவர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படின்றத நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிக்கல அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. என்ன ஒரு ஆள் எல்லாருக்குமே பிடிக்காம இருக்குந்தானே, எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கு, இன்னொரு ஆளுக்கு பிடிக்காம இருக்கும். அப்ப உங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க, மறக்காம நாங்க பார்த்து கொள்கின்றோம். இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. எங்களுடைய காணொலியை இப்பதான் முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதோட முக்கியமா என்னன்னா, இந்த ஆர்ஆர் பிரியாணில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு இலவசமாக உணவுகள் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதையே இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பரோட்டாவும் ஒரு மட்டன் கறியும் ஒன்று கொடுத்துருந்தவங்க. அதுவும் இலவசமா அவங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. நானும் அதை சாப்பிடுறதுனா உண்மையாவே நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது. அதுக்காக உங்களை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை ஒவ்வொருத்தட்டு விருப்பமா இருக்கும். இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்றத காணொலி படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருந்தாங்க. சரி, இந்த காணொலி ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.